ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்கள் வேற அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறீங்க. இந்த வேலையெல்லாம் அப்புறம் யாருங்க பார்க்குறது? ஏங்க, சட்டு புட்டுன்னு கல்யாண வேலையை வேகமாக பார்த்து விடுங்க. ஒரு நாளைக்கு நல்ல நாளாக பார்த்து சீக்கிரமாக போய் பத்திரிக்கை வேற அடிக்கணும். அப்போ தான் உள்ளூர் வெளியூர்லலாம் கொடுக்க முடியுங்க. வெள்ளத்தாயி, நீ கவலைப்படாதம்மா. என் மக கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன் பாரு. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு 30 பவை நகை போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 25 பவையும் தான் இருக்குது. கொஞ்சம் நகை வேற எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு வேற வாட்சி மோதிரம் செயின் வேற எடுக்கணுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளத்தாயி, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா. என் மகளுக்கு என்னென்ன செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதை ஃபுல்லாக நான் செய்வேன். என் மக போகிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும் இல்லையாம்மா? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. என் மகளை பார்த்து நாளை அவள் மாமியா ஒரு குறை கூட சொல்லிடக்கூடாதுங்க. நம்ம போடுறோன்னு சொன்ன நகையை விட ஒரு பவை மேலேனாலும் போட்டு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. சரிம்மா சரிம்மா, நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்புறம் பத்திரிக்கை வேற அடிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு நீ ஒரு நல்ல நாளாக பாரு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பத்திரிக்கை அடிக்கிறவங்க, அவங்ககிட்டயே கொடுத்து நம்ம பத்திரிக்கை அடித்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் குறையாவும் நம்மளுக்கு அடித்து கொடுப்பாங்க. சரிங்கங்க. அத்தை மாமா, மணி எத்தனை? இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்க. 2 பேருக்கும் சுகர் இருக்குது. காலங்காத்தால மாத்திரையை போட்டா தானே நல்லது. மருமகளே, கீதாவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நேரம் போனதே தெரியல. அது சரிதான் மாமா, நீங்க பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. சாப்பிட்டு மாத்திரையை போட்டுட்டு வந்து பேசுங்க. அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஏங்க, அதான் மருமக சொல்கிறாளே சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசுங்கன்னு. வாங்கங்க, எனக்கும் பசிக்கிறாப்புல இருக்குது. சீக்கிரமாக மாத்திரை போடலைன்னா தலை சுத்து போல் வந்துடும். அதனால் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுவாங்க. உங்களுக்கும் சுகர் இருக்குது. வாங்கங்க, சாப்பிட்டுட்டு நீங்களும் மாத்திரையை போடுவீங்க. சரிம்மா. சின்ன பொண்ணு கீதா என்னம்மா செய்கிறா? அவங்க கூட அடுப்படியில் வந்து எதுவும் வேலையெல்லாம் பார்த்தாலா? என்ன செய்கிறா? அத்தை, கீதா இன்னும் எந்திரிக்கவே இல்லை அத்தை. என்னது, இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? நீ எழுப்பி விட்டியாம்மா? அத்தை, நானும் 2 தடவை எழுப்பிவிட்டேன்ட்ட. எந்திரிக்கிறா, மறுபடியும் படுத்து தூங்கிடுறா. அண்ணே 5 நிமிஷம் 5 நிமிஷம்ட்டே இவ்வளோ நேரமாக தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. எல்லாத்தாயி, கோவப்படாதம்மா. இல்லை, நம்ம வீட்டில் இன்னும் ஒரு 10-20 நாள் தான் இருக்கும். அவன் நல்லா இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமா. போகிற இடத்துல போன நாள்லேருந்து என் பிள்ளை தான் வேலை பார்க்கணும். இங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கட்டுமா? என்னங்க, அதுக்குன்னு இப்படியாங்க 9:30 வரைக்கும் தூங்குறது? சரிம்மா, விடுமா. பிள்ளை இங்கே இருக்கிறதுக்கு நல்லபடியாக தூங்கி நல்லபடியாக சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமா. என்னங்க, உங்கள் மகளுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிற வயசு வந்துருச்சுங்க. இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை மட்டும் நிப்பாட்ட மாட்டேறீங்க பாருங்க. அத்தை, கீதா அப்பா செல்லந்த, அதை மறந்துடாதீங்க. சின்ன பொண்ணு, கீதாவை எழுப்பி விடுமா. எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்றோம்மா. இனி என்ன, அவள் கொஞ்ச நாள் தான் நம்மளோட இருப்பா. அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் முடிச்சு அவள் புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. இருக்கந்தட்டிக்கும் அவள் கூட சேர்ந்தே சாப்பிட்றோம்மா. அத்தை, அவ கூட நீங்க சேர்ந்து சாப்பிடணும்னா நீங்க 11 மணிக்கு தான் சாப்பிடணும் அத்தை. அத்தை, நீங்க வாங்க சாப்பிடுங்க அத்தை. அதுக்குள்ளேயும் அவளை நான் எழுப்பி கூட்டு வரேன். சரிம்மா. எப்போ தங்கராசு? அன்னைக்கிலே என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நம்ம வீட்டு விசேஷம் நெருங்கிக்கிட்டே வருது. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இன்னும் 4 நாள் தான் இருக்குது தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. உள்ளூர்லையாவது நம்ம எல்லாருக்குமே போய் சொல்லணும்லப்பா. வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் போட்டு சொல்லிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு நீயும் அன்னைக்கிலையும் போய் இன்றைக்கி சொல்லிட்டு வந்துருங்கப்பா. சரிங்கம்மா. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீங்களே சொல்லிட்டீங்க. அன்னைக்கிளி, உனக்கு அடுப்பு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையாம்மா? அத்தை, காலை சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை. மதியானத்துக்கு ஒரு 11:30க்கு மேலே சமைச்சா போதும் அத்தை. பின்ன என்ன தங்கராசு, இப்போ தான் அன்னைக்கிளிக்கு நேரம் இருக்குது. 2 பேரும் போய் எல்லாருக்குமே உள்ளூருக்குள்ளே சொல்லிட்டு வந்துருங்கப்பா. சரிங்கம்மா. அன்னைக்கிளி, வாமா, போய் சீக்கிரமாக சொல்லிட்டு வந்துடலாம். மாமாவுக்கு வேற தோட்டத்தில் வேலை அப்படி அப்படியே கிடக்குமா. ஐயா தங்கராசு. சொல்லுங்கம்மா. நம்ம தோட்டத்து வேலை தானப்பா, அதெல்லாம் மற்ற ஆளுகளை வச்சு பார்த்துக்கலாம். நீ போய் அன்னைக்கிளியோட போய் சொல்லிட்டு வந்துருப்பா. சரிங்கம்மா, இப்பயே போயிட்டு வந்துடுறேம்மா. மல்லிகா, மல்லிகா என்னம்மா செய்கிற? மல்லிகா, மருமகன் இருக்காரா? வேலைக்கு போயிட்டாராம்மா? அம்மா, அவருக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ½ டே லீவ் போட்டு வீட்டில் தாம்மா இருக்காரு. அப்போனா மருமகனையும் கூப்பிடுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. என்ன விஷயமா சொல்லுமா என்கிட்ட, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அதெல்லாம் வேணாம்மா, நீ மருமகனை கூப்பிடு, 2 பேரையும் வச்சு தான் பேசணும். அப்படியாம்மா? சரிங்கம்மா, இந்த அவரை கூப்பிடுறேன். என்னங்க, என்னங்க, இங்கே வாங்க, உங்கள் பாசமுள்ள அத்தை கூப்பிட்றாங்க, வந்து என்னன்னு கேட்டு போங்க. என்னம்மா மல்லிகா? வாங்க வாங்க, நான் ஒன்றும் உங்களை கூப்பிடல. உங்கள் பாசமுள்ள அத்தை தான் உங்ககிட்ட என்னமோ பேசணுன்னு உங்களை வர சொன்னாங்க.
அத்தை கூப்பிட்டாங்களா? ஆமாங்க, வாங்க. அம்மா, நீங்கள் கேட்டது போல் உங்கள் மருமகனும் வந்துட்டாரு. என்ன சொல்லணுமோ சொல்லுங்கம்மா. சொல்கிறேம்மா. சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டேன். அப்பு மருமகனே, என் பேத்திய வயசுக்கு வந்ததுக்கு செய்முறைக்கு நீங்கள் என்னப்பா செய்ய போகிறீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இதை கேட்குறதுக்கு தான் இந்த அம்மா மருமகனை வர சொல்லிச்சாக்கும். எங்களுக்கு செய்ய தெரியாதாக்கும் என் மருமகளுக்கு. இதில் கேள்வி வேற. அம்மா, அவர் நேத்தே உங்ககிட்ட தாம்மா கேட்க சொன்னாங்க. அத்தை என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு, அத்தையை சொல்கிறதுபடி நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு அவர் நேத்தே சொன்னாருமா. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் எதுவும் இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு எதுவும் நான் சொல்கிறதில்ல. சபைக்கு மெப்பனையாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பார்த்து நல்லபடியாக செஞ்சுருங்கப்பா. நீங்கள் செய்கிறதுல தான் என்னோட மரியாதையும் இருக்குது. என் பேத்தியாவுக்கு நல்லபடியாக செஞ்சுருங்கப்பா. அத்தை, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களே அத்தை, என் மருமகளுக்கு நான் செய்ய மாட்டேன் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்க மரியாதைக்கு எந்த குறையும் வராது அத்தை. நல்லபடியா செஞ்சிருவோம் அத்தை. அம்மா, இந்த பாருமா, என் வீட்டுக்காரே சரின்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியாக செஞ்சுருவாங்கம்மா. நீ கவலைப்படாதம்மா. யாருக்கு நான் செய்ய போகிறேன்? என் அண்ணன் மகளுக்கு நான் செய்ய போகிறேன். என் அண்ணன் மகளுக்கு செய்யாமல் வேறு யாருக்குமா நான் செய்ய போகிறேன்? சரிம்மா மல்லிகா, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எங்கம்மா என் பேரனையே ஆளை காணோம்? சாப்பிட்டானா என்ன? சாப்பிட்டாமா. எம்மா, உன் பேரன் வந்ததுலேருந்து ஃபோனும் கையும் மாத்தாம தெரியுறான். என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாமா. அம்மா கூப்பிட்றேன், அவனை கொஞ்சம் நீங்கள் சத்தம் போடுங்கம்மா. மல்லிகா, தனியாகவே ஹாஸ்டல்லேருந்து படித்த பையன் இப்போ உங்கள் கூட வந்திருக்கும் போது டைம் கிடைக்கிறப்ப ஃபோன் பார்க்குறான். பார்த்துட்டு போட்டுமா கொஞ்ச நேரம். அது சரி. ஏம்மா, நீங்கள் பேரனை கூப்பிட்டு சத்தம் போடுவீங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னால் நீங்கள் பேரனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களேம்மா. நீங்கள் பேசுகிறது மட்டும் அவன் காதில் விழுந்துச்சு. அவனுக்கு இதுதான் நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை எந்நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்குங்க. அம்மா, எங்கள் அப்பத்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் வேறு யாருக்குமா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க? என் தங்க பிள்ளை அம்மாச்சியை தேடி வந்துருச்சு. தங்க பிள்ளை, சாப்பிட்டீங்களா? அம்மாச்சி, அதெல்லாம் அப்பயே சுட சுட வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அம்மாச்சி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. என்னங்க, இனி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்கங்க. வாங்க நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சரிம்மா, எனக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். அம்மாச்சி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்களே? கேளு தங்கம், இதில் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அம்மாச்சி, நான் ஊர்லேருந்து வந்து முழுசாக 1 நாள் ஆயிடுச்சு. அம்மாச்சி, உங்கள் பேத்தியாவை என் கண்ணில் காட்டவே மாட்டுறீங்க. நான் போய் ரூமில் பார்க்குறேன்னு சொன்னாலும் அம்மா விட மாட்டுறாங்க. அம்மாச்சி, பேராண்டி, இதுதான் உங்கள் கவலையா? பொறுத்த இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கப்பா. என் பேத்தியாவை தலைக்கு ஊத்துற அன்னைக்கு தான் வெளியில் கூப்பிட்டு வருவோம். அன்னைக்கு தான் நீ பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ என் பேத்தியாவை போய் பார்க்கக்கூடாதுப்பா. அம்மாச்சி, நீங்களும் என்ன எங்கள் அம்மா சொல்கிறது போலயே சொல்கிறீங்க? அம்மாச்சி, விக்கி செல்லம், அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர பழக்கங்கள். அதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா. அம்மாச்சி, ப்ளீஸ் அம்மாச்சி, அவளை நான் பார்த்தா மட்டும் போதும் அம்மாச்சி. அவள் கூட பேசக்கூட மாட்டேன். அப்படி தள்ளி நின்று பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மாச்சி. என்னை கூட்டு போய் அவளை காட்டுங்க அம்மாச்சி, ப்ளீஸ் அம்மாச்சி. விக்கிக்கண்ணா, அம்மாச்சி சொன்னா கேட்டுக்கணும். இன்னும் 2-3 நாள் மட்டும் பொறுத்துக்கப்பா. அதுக்கப்புறமா என் பேத்தியாவை பார்க்கலாம். அம்மாச்சிட்ட சொன்னா அம்மாச்சி தீபாவை பார்க்க கூட்டு போவாங்கன்னு நினச்சா அம்மாச்சியும் அம்மாவை போலயே சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஒரே வீட்டில் தானே இருக்கோம். எப்படியாவது தீபாவை நான் போய் பார்த்துருவேன். சரிங்க அம்மாச்சி, நீங்கள் சொன்னது போல் உங்கள் பேத்தியாவை 2-3 நாள் கழிச்சே பார்த்துக்கிறேன். பெரிய அழகி உங்கள் பேத்தியை, அவளை பார்க்கக்கூடாதுன்னு இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க. சரிங்க அம்மாச்சி, நான் ரூமுக்கு போகிறேன். விக்கி செல்லம், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பேத்தி பேரழகிதான்ப்பா. சரியாச்சி, உங்கள் பேரழகி பேத்தியை நீங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. நான் போயிட்டு வரேன் ரூமுக்கு. என்னை ஆளை விடுங்க. ஏராண்டி, என்கிட்டேவா? நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். குட்டி போட்ட பூனையாட்டம் இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி பார்க்குறேன். எப்படியாவது என் பேத்தியாவை பார்க்கணுன்னு. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விடுவோமா அதுக்கு? என்ன உறவுகளே, நான் சொல்கிறது சரியா தப்பான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
1000 பேருக்கு மேலே நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் வெறும் 700 பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதனால வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட நேசம் கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அம்மா, சின்ன பொண்ணு வீட்லேயும் வனசா வீட்லேயும் ஆள் இருக்காங்க மாமா. வீடு திறந்துதான் இருக்கு. வாங்க மாமா, போய் சொல்லிடலாம். சரிம்மா அன்னைக்கிளி, மாமா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. மாமா, அக்கா, வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. சின்ன பொண்ணு, உங்க அத்தை மாமாலாம் வீட்டில் இருக்காங்களாம்மா? அக்கா, எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க, வெளியே நின்னே பேச வேண்டாம். வாங்கக்கா வீட்டுக்குள்ள. சரிம்மா சரிம்மா. அக்கா, நீங்க 2 பேரும் இப்படி உட்காருங்க அக்கா. அத்தையும் மாமாவையும் கூப்பிடுறேன். இருக்கட்டும்ப்பா, நீ அத்தையும் மாமாவையும் கூப்பிடுப்பா. மாமா, வந்த கையோட நின்றுகிட்டே இருக்கீங்க. உட்காருங்க மாமா, குடிக்கிறதுக்கு டீ எடுத்துட்டு வரேன். உட்காருங்க மாமா. அக்கா உட்காருக்கா. மாமா வாங்க உட்காருவோம். அவ சொன்னாலும் கேட்க மாட்டா. சரிப்பா, நீ சொன்னது போலயே உட்காந்தாச்சு. அத்தையும் மாமாவையும் கூப்பிடுப்பா. அத்தை, மாமா, அன்னைக்கிளி அக்காவும் தங்கராசு மாமாவும் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வாமா. பெரியம்மா, அதெல்லாம் வேண்டாம் பெரியம்மா. இன்னும் நிறைய வீட்டுக்கு சொல்ல போகணும். தலைக்கு மேலே வேலை கிடக்கு பெரியம்மா. தங்கராசு, இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படிப்பா ஒரு வாய் டீ குடிக்காம அவனை அனுப்புறது? மருமகளே, நீ போய் டீ போட்டு கொண்டு வாமா. சரிங்க மாமா, இந்த 5 நிமிஷத்துல டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். தங்கராசு, உட்காருப்பா. என்னப்பா நின்னுகிட்டே இருக்க? அன்னைக்கிளி உட்காருமா. இல்லை இருக்கட்டும் மாமா. பெரியவங்க நீங்கள் உட்காருங்க மாமா. தங்கராசு, உன் வீட்டுக்காரம்மாட்ட பிடிச்ச குணமே இதுதான்ப்பா. பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுத்து என்னமா நடந்துக்கிறது பாரு. ஆமாம் பெரியப்பா, வீட்லேயும் இதே மாதிரி தான். அம்மாவுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அன்னைக்கிலே, பேத்தியாவுக்கு என்னைக்குமா தலைக்கு ஊற்ற போகிறீங்க? அத்தை, அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்குறோம். பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றுறது திங்கக்கிழமை வைக்க போகிறான்த்த. குடும்பத்தோட எல்லாரும் வந்துடுங்க அத்தை. ஆமாம் பெரியம்மா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுங்க. என் தம்பிட்டையும் சொல்லிடுங்க. சரிப்பா தங்கராசு, குடும்பத்தோட வந்துடுறோம். தங்கராசு, தலைக்கு ஊற்றுற ஃபங்க்ஷனை பெருசாக செய்ய போகிறீங்களா இல்லை பின்னாடி சடங்கு வச்சுக்கலான்னு சிம்பிளாக செய்ய போகிறீங்களாப்பா? பெரியம்மா, தலைக்கு ஊற்றுற ஃபங்க்ஷனையவும் நல்ல சடங்கு போல் மண்டபம் பிடிச்சி நல்லா பெருசாக செஞ்சு முடிச்சலாம்னு நினச்சிருக்கோம் பெரியம்மா. அது சரிதான்ப்பா. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் அதுகளுக்கு சடங்கு வைக்கணும்னா வேணான்னு சாதிக்குதுங்க. நீ ஒரே தரமாக செஞ்சு விட்டுட்டா நல்லது தான்ப்பா. அக்கா, மாமா, டீ எடுத்துக்கங்க. உங்களுக்காண்டி சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். டீ வேணான்னு சொன்னால் கேட்குறியாடி சின்ன பொண்ணு? அதுக்குள்ளேயும் டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அக்கா, உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களை எப்படிலாம் சாப்பிட வச்சு அனுப்புற. டீனா டீ போட்டு கொடுக்குற, ஸ்நாக்ஸ் கொடுக்குற, சாப்பாடும் போட்டு அனுப்புற. அப்படி இருக்கும்போத நீ என் வீட்டுக்கு வரும்போத உன்னை எதுவுமே சாப்பிடாம எப்படிக்கா அனுப்புறது? இந்தாக்கா டீ எடுத்துக்கக்கா. அக்கா, மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். இருந்து நீயும் மாமாவும் சாப்பிட்டு தான் போகணும். அப்படி சொல்லு என் மருமகளே. ஐயோ சின்ன பொண்ணு, டீ மட்டும் போதுமா? சரிக்கா, பேசிக்கிட்டே இல்லாம நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லுக்கா. மாமா, அத்தை, உங்களுக்கு சேர்த்து தான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த சைடு 2 கிளாஸ் இருக்குல்ல, அதில் அரை இனிப்பு போட்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கங்க நீங்க. சின்ன பொண்ணு, இஞ்சி டீ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடி. பின்ன என் மருமக போட்ட டீ நல்லா இல்லாமல் போகுமா? சரிங்க பெரியம்மா, நாங்கள் மற்ற வீட்டிலலாம் போய் சொல்லிட்டு போகணும். நேரமாச்சு பெரியம்மா, கிளம்புறோம். சரிப்பா. மனசா, மனசா, யாரது? அன்னைக்கிளியும் தங்கராசுமா? வாங்கப்பா வாங்க. வனசா, வனசா, அன்னைக்கிளியும் தங்கராசும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு உட்கார்றதுக்கு 2 சேர் எடுத்துட்டு வாமா. அத்தை, இந்த எடுத்து வரேன் அத்தை. அக்கா, மாமா, வாங்க வாங்க, இருங்க, ஒரு நிமிஷத்துல இந்த சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காந்து பேசலாம். இந்தாப்பா வனசா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நேரமாச்சு. தங்கராசு, என்னப்பா இப்பதான் வந்த, அதுக்குள்ளேயும் நேரமாச்சுன்னு சொல்ற? பெரியம்மா, நான் சொல்ல வந்ததை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பெரியம்மா. உங்கள் பேத்தியா தீபா பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளுக்கு திங்கக்கிழமை தலைக்கு ஊற்ற போகிறோம் பெரியம்மா. எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடணும் பெரியம்மா. சரிப்பா சரிப்பா, வந்துடுறோம்ப்பா. பெரியம்மா, மறக்காமல் என் தம்பிகிட்ட சொல்லிடுங்க, அண்ணன் வந்து சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு. சரிப்பா, சொல்லிடுறேன்ப்பா. நாங்களும் குடும்பத்தோடு வந்துடுறோம்ப்பா. மனசா, இவங்களுக்கு போய் ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வாமா. சரிங்க அத்தை. அத்தை, டீயெல்லாம் வேணாம் அத்தை, இன்னும் நிறைய வீடுக்கு சொல்லணும் அத்தை, நேரமாகிக்கிட்டே இருக்குது. இருமா, ஒரு டீ குடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? இருந்து டீ குடிச்சிட்டு போங்கம்மா. அத்தை, வேணாம் அத்தை, டீயெல்லாம் வேணாம் அத்தை. ஒவ்வொரு வீட்லேயும் டீயை குடிச்சு ஒரு மாதிரி இருக்குத்த, கோவிச்சுக்கிறாதீங்க அத்தை. மனசா,
தாய் மாமா எடுத்து கொடுக்குற சேலைக்கு ஜாக்கெட் தைக்க உங்ககிட்ட தான் கொண்டு வருவேன். என்ன அன்னைக்கிலேயேக்கா 2 நாள் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எப்படிக்கா தைக்க முடியும் அப்படின்னு மட்டும் கேட்டுறாத. மனசா, சாதா ஜாக்கெட் இல்லைம்மா, நல்ல மாடல் வச்சு என் மகளுக்கு நல்ல மாடலாக தைச்சு கொடு. ஆனால் அளவு ஜாக்கெட்டு எதுவும் இல்லை, நீ ஏன் என் மகளை பார்த்து அளவெடுத்து தைச்சி கொடுத்துருமா. அன்னைக்கிலேக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கா, நீ சேலையை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கா. பாப்பா அளவு எனக்கு தெரியும்க்கா, அவள் அளவில் நிறைய பேருக்கு நான் தச்சு கொடுத்துருக்குறேன், நல்லபடியாக தச்சு கொடுத்துட்றேன்க்கா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம் அத்தை. சரிம்மா அன்னைக்கிலே, எல்லாரும் வந்துடுறோம். ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு வாய் காப்பி தண்ணி கூட குடிக்காமல் போகிறீங்க, அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அத்தை, நம்ம வீடு அத்தை, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து காப்பி தண்ணி குடிச்சுக்கிற போகிறோம். சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். பெரியம்மா, போயிட்டு வரோம் பெரியம்மா. சரிப்பா சரிப்பா. மனசா, போயிட்டு வர மனசா, கொழுந்தனார்ட்ட சொல்லிடு, எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க என்ன. சரி அன்னைக்கிலிக்கா. அத்தை, கேட்க மறந்துட்டேன் அத்தை, ராஜா இப்போ எங்கே வேலை பார்க்குறான், எப்படி இருக்கான் அத்தை? ராஜா கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறான்ப்பா, நல்லா இருக்கான்ப்பா. இன்னும் ஒரு 2-3 நாளில் வரேன்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு தான் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான்ப்பா, அமையவே மாட்டுது. சரிங்கத்த, அமையாமல் எங்கே போகுது, அதெல்லாம் நல்ல பொண்ணா அமையும். சரிங்கத்த, நாங்கள் கிளம்புறோம், நேரமாயிடுச்சு. சரிப்பா, போயிட்டு வாங்க. அடடா தங்கராசு, வாப்பா வாப்பா, என்னப்பா ஆளையே பார்க்க முடியல. கவுண்டரையா, உங்களைத்தான் ஆளையே பார்க்க முடியல, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கீங்க. அப்படி சொல்லுப்பா தங்கராசு, இவர் தான் எப்போ பார்த்தாலும் அங்கே பஞ்சாயத்து இருக்கு இங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு ஓடி ஓடி போயிடுறாரு, வீட்டில் தங்கவே மாட்டுறாரு. பேரானத்தை மற்றவங்கெல்லாம் பார்க்க முடியும். அம்மா, இதில் ஐயாவை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் வேலையை அவர் சரியாக செய்கிறாரு. அப்படி சொல்லுமா அன்னைக்கிளி. அன்னைக்கிளி, உங்கள் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியாக்கும்? அப்படிலாம் இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவரோட வேலை அப்படி, அவரை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அது சரி அது சரி. சரி வாங்க, என்ன இப்படி உட்காருங்க, நின்றுக்கிட்டே பேசுறீங்க. இருக்கட்டுங்கம்மா. வினோ வீட்டில் இருக்காளாம்மா? வீட்டில் தாம்மா இருக்கா, இந்த கூப்பிட்றேம்மா. வினோ வினோ, இந்த அன்னைக்கிலையும் தங்கராசும் வந்திருக்காங்கம்மா, வாமா. அக்கா, மாமா, நீங்கள் 2 பேரும் மாமா அத்தை கூட பேசிகிட்டு இருக்கும் போதேவும் நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மாமா இந்தாங்க மாமா, இதை குடிங்க, அக்காவுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாமா. வினோதினி, இதெல்லாம் வேண்டாமா, இப்போ தான் டீ குடிச்சிட்டு வர்றோம். தங்கராசு, அதான் என் மருமக ஜூஸ் போட்டு கொண்டு வந்துட்டால, வாங்கி சாப்பிடியா. தங்கராசு, ஜூஸை வாங்கிக்கியா, இப்படி உட்காந்து குடியா. சரிங்கய்யா, நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, கொண்டாமா. அக்கா குடிங்கக்கா, நல்லா கூலிங்காக இருக்குது, வெயிலுக்கு இதமாக இருக்குங்கக்கா. சரிம்மா சரிம்மா. தங்கராசு, உட்காருப்பா, வந்த காலோட நின்றுக்கிட்டே இருக்க, சொன்னாலும் கேட்க மாட்டேற. ஐயா இருக்கட்டும் ஐயா. ஐயா, நான் வந்த காரியத்தை சொல்லிடுறேன் ஐயா. ஐயா, உங்கள் பேத்தியா தீபா பெரிய மனுஷி ஆயிட்டாயா, அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்ற போகிறோம், திங்கக்கிழமை வச்சுருக்கோம் ஐயா. எல்லாரும் குடும்பத்தோடு வந்துருங்க ஐயா. சரியா, குடும்பத்தோட வந்துடுறோம் ஐயா. ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி. அன்னைக்கிலே, நாளைக்கு நானும் உங்கள் அம்மாவும் ஊருக்கு கிளம்பி வரலான் இருக்கோம்மா. என் மருமகளுக்கு சேலை மற்ற பண்ட பாத்திரம்லாம் வாங்கணும்லம்மா, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு வரலான்னு நினைக்கிறோம். இங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் தூக்கி சமைக்கணுமா, அதனால தான் அங்கேயே வந்து வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறோம். நீ என்னம்மா சொல்கிற? அண்ணி, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன அண்ணி இருக்குது, உங்கள் விருப்பம் அண்ணி. சரிம்மா அன்னைக்கிலே, அப்புறம் நாளைக்கு அத்தையும் நானும் வந்து இந்த பண்ட பாத்திரம்லாம் வாங்கிட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம்மா. அப்படியே சேலையை வாங்கி கொடுத்துட்டோம்னா நீ ப்ளவுஸ் தைக்கவும் கொடுத்துருவேன். 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான் ப்ளவுஸ் தைச்சி வாங்க முடியும். அப்புறம் நாங்கள் 2 நாள் கழித்து வந்தோம்னா என் மருமகளுக்கு விருந்து வைக்க சரியாக போயிடும். சரியா அன்னைக்கிலே? நாளைக்கு கிளம்பி வந்துடுறோம்மா, நீயும் கிளம்பிடு, உங்கள் அத்தைகிட்டையும் சொல்லிடு. என்ன அன்னைக்கிலே? சரிங்க அண்ணி, அத்தைகிட்டையும் சொல்லிடுறேன், நீங்களும் அம்மாவும் கிளம்பி பார்த்து வாங்க. சரிங்க அண்ணி, வச்சிடட்டுமா? சரிம்மா அன்னைக்கிலே. என்னம்மா அன்னைக்கிலே, ஆனந்தி நாளைக்கு வருதாக்கும்? ஆமாம்மாம்மா, வந்து சேலை அந்த பண்ட பாத்திரம்லாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியாது இல்லையா, அவங்க சொல்கிறதும் சரிதானே மாமா. சரி அன்னைக்கிலே, வரட்டும் வரட்டும். கவுண்டரையா, நேரமாகிக்கிட்டே இருக்குது, இன்னும் நிறைய வீட்டுக்கு சொல்லணும், நாங்கள் கிளம்புறோம்யா. ஐயா மறந்துடாதீங்க, திங்கக்கிழமை குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்கய்யா. சரிப்பா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோம். என் பேத்தியோட விசேஷத்தை எப்படி மறப்போம்? அம்மா, நாளைக்கு வினோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா என் கூட கடைக்கு அனுப்பி வைக்க முடியுமாம்மா? அன்னைக்கிலே தாராளமாக கூப்பிட்டு போயிட்டு வாம்மா. வினோ, நாளைக்கு
நாளைக்கு அக்கா கூட கடைக்கு வர முடியுமாம்மா? உனக்கு வேற எதுவும் வேலை இருக்காம்மா? அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு கண்டிப்பாக கடைக்கு உங்கள் கூட வரேங்க்கா. ஐயா நாங்கள் போயிட்டு வரோம்யா. சரிப்பா, போயிட்டு வாங்க. வினா போயிட்டு வரோம்மா. சரிங்கக்கா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, என் மக விசேஷத்துக்கு நீங்களும் எல்லாரும் வந்துருங்க. ஆமாம் உறவுகளே, என் மகளுக்கு திங்கக்கிழமை புனித நீராட்டு விழா வைக்கிறோம். எல்லாரும் அவசியம் சேர்ந்து வந்து என் மகளை ஆசீர்வதிங்க. நீங்கள் இல்லாமல் எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குமா? அதனால தான் உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். எல்லாரும் அவசியம் வந்துருங்க. ஆமாம் உறவுகளே, உங்கள் எல்லாரையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய உறவுகள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உறவுகளே, நாளைக்கு தான் எங்கள் அண்ணி வந்து என் மகளுக்கு சேலை பண்ட பாத்திரம்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கதை அமர்க்கலமாக போகும். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.